2 வாரமா நம்ம சூப்பர் ஷார்ட்ஸ்ல நிறைய விறுவிறுப்பான சீன்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஜென் ஃபிலிம் மேக்கர்ஸோட டேலண்ட்டை அறிமுகப்படுத்தி அவங்கள லைம் லைட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஷோ தான் இந்த நியூஸ் 7 தமிழ் சூப்பர் ஷார்ட்ஸ் பவர் பை ஷார்ட் ஃபிளிக்ஸ். நியூஸ் 7 தமிழ் சூப்பர் ஷார்ட்ஸ் பவர் பை ஷார்ட் ஃபிளிக்ஸ். நான் உங்க திரிவேதா. ஷூட் த குருவி டைரக்டட் பை மதிவாணன். என்ன விசாரணை நான் கிடையாதுடா, குருவி ராஜேண்டா. ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே நிறைய ஃபேன்ஸ் இருப்போம். அதுலயும் கேங்ஸ்டர் படம்னா சொல்லவே வேணாம். அப்படி ஒரு மாசான கேங்ஸ்டர் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிம்ல காட்டுறாங்க. ஆனா ஒரு சேஞ்சுக்கு வெறும் ஆக்ஷன் படமா மட்டும் இல்லாம டார்க் ஹியூமர் கலந்த கேங்ஸ்டர் படமா இருந்தா எப்படி இருக்கும்? ஏனுங்கண்ணா, நீங்க ஏதாவது ஸ்டிக்கர் கடை வச்சிருக்கீங்களா? வீடு ஃபுல்லா சும்மா ஜகஜோதியா ஸ்டிக்கரா ஒட்டி வச்சிருக்கீங்க. You asking about my business? இல்லைங்கண்ணா. ஆமாங்க. பொங்க நாட்டிலேருந்து பேக்கை தூக்கிட்டு வரும்போதே தெரியும்டா வாயை பிடுங்குவீங்கன்னு. இருந்தாலும் சொல்கிற கேளு. ஐ எம் நாட் அ கான்ஸ்டன்ட் பிஸ்னஸ் மேன், ஐ எம் ஏ சீசனல் பிஸ்னஸ் மேன். ஏனுங்கண்ணா, இந்த சீசன்னா இந்த ஸ்ப்ரிங்கு ஆட்டம் சம்மர் அந்த மாதிரிங்களா? ஜி அதெல்லாம் நம்ம ஏன்ப்பா தொழில் பண்ண முடியும்? சீசனுங்கிறது நீ டிசைட் பண்ணுறது கிடையாது, இந்த கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறது. வேணா பாரு, ஏப்ரல் மேல ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும்பா. ஏன்னா அப்பதான் சம்மர் லீவு. குழந்தைகளை வீட்டுல இருக்க பிடிக்காம என்ன இங்க கூட்டிட்டு போ அங்கே கூட்டிட்டு போன்னு டார்ச்சர் பண்ணுங்க. ஐயோ என்னடா இதுக்கு தொல்லை தாங்க முடியல, அவனும் தூக்கி வச்சுட்டு போவான். ஆனா நம்ம போலீஸ் முன்னாடி இருக்கவன் ஹெல்மெட் போடல, பின்னாடி இருக்கவன் ஹெல்மெட் போடல, எனக்கு பிடிச்ச ஃபாண்ட நீ நம்பர் பிளேட்ல போடலன்னு ஃபைனை போடுவான். இவ்வளவு நாள் உயிருக்கு கூட பயப்படாதவன் அவன் போடுற 100 ரூபாய் ஃபைனுக்கு பயந்து ஹெல்மெட் வாங்கணும்னு திருப்பிட்டு ஓடுவானுங்க. அங்கேதான் நான் கடையை போடுவேன். செகண்ட்ஸுக்கு வாங்கி சில மாதிரி மாத்தி சிரிச்சுக்கிட்டே வைப்பேன்டா. வீரராகவன் ஹெல்மெட் ஷாப், பப்ளிசிட்டி டிசைன். கீழே ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்க பையன் டிசைன் பண்ணி கொடுத்தான். இப்போ ஜூன் ஜூலைக்கு போகலாம், அது கோவிட் சீசன். உனக்கு கோவிட் இருக்கோ இல்லையோ, ஆனா இவங்களா ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. கோவிட் நோயால் இவ்வளவு பேர் தாக்கப்பட்டார்கள், இவ்வளவு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க, இவ்வளவு பேர் குணமா இருக்காங்க, இவ்வளவு பேர் வீட்டுக்கு போயிருக்காங்க, இவ்வளவு பேர் மயன போயிருக்காங்கன்னு உன் பிபி ஏற்றி விட்டு அழகு பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. அப்போதான் நான் மாஸ்க், சானிடைசர், ஹேண்ட் வாஷ் வித்து போட போட்டுருவேன். இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. திடீர்னு டிமாண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கேன், மூக்கு சளி அடைச்சு கொடுத்தா கூட சானிடைசர் தடவிட்டு போயிட்டே இருப்பானுங்க. சரி, அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு வருவோம். இந்த மலேரியா, காலரா, டெங்கு இது மாதிரி மனித பதர்கள் கண்டுபிடிச்ச எல்லா நோய்களுக்கும் அதுதான் சீசன். அப்ப கொசுவலை, கொசு மருந்து, இந்த அருங்கம்புல் ஜூஸ், இந்த நிலவேம்பு கசாயம் அது மாதிரி ஏதாவது போட்டு வித்துக்குவேன். அதுவும் இப்ப ஹெர்பல் ப்ராடக்ட்டுக்கு தான் வேல்யூ அதிகம். அதனாலதான் புதுசா நானே ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னங்கண்ணா அது? அத்தஞ்சலி, நானே கிட்டினது. என்னங்கண்ணா, இந்த மிச்சம் இருக்கிற மாசத்துலாம் என்னங்கண்ணா பண்ணுவீங்க சோத்துக்கு? அதுதான் நம்ம சோதனை பண்ணணும் சொல்றேன். எங்க போற இது மாதிரி டைம்ல தான் என் பிரெயினை பயங்கரமா டீகோட் பண்ணி நானே ஒரு சீசனை புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ண திறக்க இல்லையா? நான் திறக்க மாட்டேங்க. என்னங்கண்ணா அது? QR கோட் சீசன். QR கோட் சீசனுங்களா? இதை வச்சு என்ன தெரியுமா பண்ணுவேன்? கூட்டமா இருக்க ஸ்ட்ரீட் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணுவேன். அந்த ஸ்ட்ரீட்ல எந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கோ அந்த கடையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவேன். நைட்டு 12 மணிக்கு மேல போய் அவன் QR கோடு மேல என் QR கோடை ஒட்டி விட்டுருவேன். அப்புறம் காலையில எப்படி தெரியுமா எந்திரிப்பேன்? அவனுக்கு போடுற அமௌண்ட்லாம் நோட்டிபிகேஷனா என் காலையில டிங் 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 டிங்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை கேட்டுக்கிட்டே தான் எந்திரிப்பேன். நீங்க படல ரொம்ப தப்புங்கண்ணா. கடைக்காரத்தை கண்டுபிடிச்சா மக்களோட காசுல வீணால போகும். மக்களா பாவம் இல்லைங்களா? யார் இவனுங்க? ஆமாங்க. அவங்களை பத்தி நான் சொல்லவா? டீ கடையில் ஜிபே போடுறவன் எவனாவது பணம் போட்டு அப்படியே போயிருக்கானா? அண்ணே பணம் போட்டாச்சு பாருங்க, அண்ணே பணம் போட்டாச்சு, அண்ணே பணம் போட்டாச்சு. 10 குறைக்கு அந்த ப்ளூ கலர் மிஷின் வேற திருப்பத்தூர் பேமெண்ட் கத்திக்கிட்டே இருக்கும். அது ஏன் கத்துதுன்னு கூட இவனுக்கு தெரியாது. ஆனா இவன் அண்ணே பணம் போட்டாச்சு பாருங்க, அண்ணே பணம் போட்டாச்சு பாருங்க, அண்ணே பணம் போட்டாச்சு பாருங்க. ஏனுங்கண்ணா
ஏன்னா தான் ஒரு யோக்கியன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. ஆனா இதே நாய்க தான் ஓனர் அசந்த கேப்ல அரை பாக்கெட் சிகரெட் எடுத்துடலாமா தேன் முட்டையை தூக்கி அக்குள்ள வச்சுட்டு போலாமான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த நாய்களை பத்தி பேசினா கடுப்பாயிரும். அவங்களை பத்தி பேசி வேற லெவலுங்கண்ணா. எல்லாம் நல்ல நல்ல வேலைங்கண்ணா. எனக்கு கரெக்டான ஒரு ஆர்டர் தான் விட்டுட்டு போயிருக்கா. அப்படி விட்டுட்டு போயிருக்கானா? ஏய், முதல்ல நீ யாரு? என் பேரை கேட்டு என்னை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் உருவிட்டு இருக்க. நான் ஃப்ரீலான்சராக சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. மிடில் கிளாஸ்லேயே மிடில் லெவலில் இருக்கிறது தானே என்னுடைய ஃபேமிலி. ஓ, மிடில் கிளாஸ் லைஃப்பில் பசங்க சாவர வயசுனமோ 27 தானுங்க. ஆனால் பாடி எடுக்கிறதுனும் 72 ஆகிடுது. அப்படின்ற வாசகத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போதே உண்மையாகவே 27 வயசில் இறந்துருவேன்னு சொல்லி பொசுக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டானுங்க. என்னப்பா சொல்ற? ஆமாங்கண்ணா, ஏதோ பாசிவ் ஸ்மோக்கிங் எஃபெக்ட்டுங்கண்ணா. சுற்றி இருக்கிறவங்களாம் தம் அடிச்சதுனால டபுள் வாஸ்குலர் கார்டியாக் டிசீஸுங்கிட்டானுங்கண்ணா. நம்ம சுமதி டாக்டர் ஒரு நாளைக்கு 3 பாக்கெட் சிகரெட்டாக குடிப்பேன்னு கேட்குறாங்க. எனக்கு அதை பழக்கமே இல்லைங்க. அதுக்கப்புறம் 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. நமக்கு அதுக்கெல்லாம் வக்கே இல்லைங்க. லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு மல்லாக்கு படுத்திருந்தா ஹோலி மார்க் மாதிரி ஒருத்தர் வந்தாடுங்கண்ணா. திடீர்னு 2x ஸ்பீடு 5x ஸ்பீடுன்னு 5 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஓடுன்னா கண்ணு முடிச்சு பார்த்தா ஓடி போயிட்டானு. நான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஓடி வந்துட்டேன். 5 டார்கெட்ஸ் எஸ்ங்கண்ணா. ஃபிக்ஸ் பண்ணியா இல்லையா? என்னங்கண்ணா நீங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வருவேனாக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்களை நான் எழுதியே காட்டுறேன். ரெடியாக வச்சிருக்கா அப்படி டார்கெட்ஸ். காளி, டைரக்டட் பை தினேஷன் சிவசெல்வராஜா. டேய், நம்ம காளி கோயில் திருவிழாவில் சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்களே, 3 திருடனும் ஒரு அப்பாவியும். நாளைக்கு முத்து ஷிஃப்ட்டு மாற்றிட்டான் சார். நான் நாளைக்கு மறுநாள் தான் சார் டியூட்டிக்கே வருவேன். நேற்று நைட்டு மாமா பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்டாங்க. அவர் மேலே சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க. எத்தனை வாட்டி அதே சொல்லுவ? வந்தவன் பேசு, மச்சம், தழும்பு அந்த மாதிரி அடையாளம் எதாவது பார்த்தியா? யார் பாய் இவரு? இறந்து போன பொண்ணோட கேஸை சூசைட் கேஸாக ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க சார். பேங்க்கில் அடித்த 3 கோடி நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணோன்னு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான். ஹலோ, யார் இது? யார் நீ? எடுத்துட்டு வா பாப்பா. காளி டைட்டில் கேட்டதும் ஒரு மாதிரி ஜெர்க்காவதா? காளின்னு சொன்னாலே நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை கிடைச்சிருமோன்னு பயமா இருக்கும். அது மாதிரி இந்த படத்துல ஒரு செம்ம ஹைலைட்டான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு அவங்க ஃபேமிலிக்காக என்ன பண்றாங்க, எப்படி சாதிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இவ்ளோ பொட்டன்ஷியல் இருக்கா? பெண்கள்னா சும்மாவா? இன்ஸ்பெக்டர் ஊரில் இல்லை, வர ஒரு வாரம் ஆகும். ஸ்டேஷனுக்கு வந்தால் எஸ்ஐ வேணால் பார்க்கலாம். ஏய், எந்திரி எந்திரியா, எந்திரி. ஓ சார், என்ன எதுக்கு சார் நீங்க வா சொல்றேன். வா. நைட் என்ன ஆச்சு சார்? ஓ அடையா, வேகமா நட. ஓ உள்ள போ. போ. காட்டு கல்றா, காட்டு கல்றா. திரும்பி போக தெரியல அதெல்லாம் உனக்கு. நீங்கள் டயல் செய்த எண் சொல்லு. யோ ஏந்திரியா.
வயசான ஆளு. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லணும். ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க சார். எல்லாத்தையும் அவன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். 1 மணி நேரம். அதுக்கப்புறம் அவர் இருக்கணுமே. சொல்றா. ஆரிய போக முடியாதா? சரி, லஞ்ச் பிரேக்ல ஷெட்டுக்கு வந்துரு. பேச வேண்டியிருக்கு. ஜாலியாக இருக்க போல இருக்கு. வீட்டில் ஒரே டார்ச்சர்ரா. நீங்க வேணா வாங்க. இந்தாங்க. அதெல்லாம் வேணாம், நீ முடிச்சுட்டு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சார் யோ, ஏயா இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியா வாழலாம்ல. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சாமி, நடந்ததெல்லாம் சொல்லிட்டேங்க. ஆமா, விசாரிச்சதுல உன் பையன் வேற 1 மாசமா மிஸ்ஸிங் ஆமே. ஆமா சார், 1 மாசத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வீட்டில் சண்டை போட்டுட்டு போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல சார். சரி, பேங்க்ல நைட் டியூட்டி பாக்குற, கையில எதுவும் துப்பாக்கிலாம் வச்சுக்க மாட்டியா? மிலிட்ரியில வேலை பார்த்தேன். முத்து தான் நைட் ஷிஃப்ட் பார்ப்பான். அவனுக்கு பதிலா நான் பார்த்தேன் சார். அவன் கன்று வச்சிருக்கான். எனக்கு கன்று யூஸ் பண்ண பெர்மிஷன் இல்லை சார். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உன் மேலதான் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. நேத்து நைட் என்ன நடந்தது தெளிவா சொல்லு. ஒரு 12 மணி இருக்கும் சார். நான் இங்க ஏடிஎம் இல்ல, கிளம்புங்கன்னு சொன்னேன். நான் சொல்றதுக்குள்ள கேட்காம வந்துகிட்டே இருந்தான். முகத்துல மாஸ்க் போட்டு இருந்தான் சார். அதுக்கப்புறம் அவன் அடிச்சிட்டான், நீ மயங்கிட்ட, உனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்ல அதானே? ஆமா சார். யோ, எத்தனை வாட்டி அதே சொல்லுவ? வந்தவன் பேசு, மச்சம், தழும்பு, அந்த மாதிரி அடையாளம் ஏதாவது பாத்தியா? ஏதாவது ஞாபகம் வருதா? நல்லா யோசி சார். நேத்து பேங்க் முன்னாடி ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பச்சை கலர் பைக்ல பேங்கே பார்த்துட்டு இருந்தான் சார். என்னன்னு விசாரிக்கலான்னு போனா விடுக்குன்னு கிளம்பிட்டான் சார். என்னையா பேங்க் நடத்துறாங்க? ஏன் காசை வாங்குறதுக்கு என்னையவே அலைய விடுறாங்க? அந்த பச்சை கலர் பைக்கை நான் நிறைய வாட்டி பேங்க் முன்னாடி பார்த்துருக்கேன் சார். அவன் பைக் நம்பரை பாத்தியா? நேத்து வந்தவன் அதே பச்சை பைக்ல தான் வந்தானா? 2 பேரும் ஒரே ஆள் தானா? இல்ல சார், நேத்து அவன் பைக் நம்பரை பார்க்கல சார். முகத்துல மாஸ்க் போட்டுருந்தான். அதை தவிர எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்லை சார். என்னயா, நேத்து அங்க இருந்தது நீ ஒரு ஆள் தான், கேட்டா எதுவும் ஞாபகம் இல்லைன்றா? வேலைக்கு சேர்ந்து 2 மாசம் கூட ஆகல, உன் பையனை வேற காணோம். எல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்க தான் இருக்க வேண்டியிருக்கும், புரியுதா? எவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்றியோ உனக்கு நல்லது. சார், அபாண்டமா பழி போடாதீங்க சார். காளியாத்த மேல சத்தியமா சொல்றேன் சார். யார் அவன் மேல பழி போட்டா? யாரு பண்ணான்னு தெரியற வரைக்கும் எல்லார் மேலயும் தான் சந்தேகம் இருக்கும். யோ, இந்தால வெளியே உட்கார வச்சு சாப்பிட நான் வாங்கி கொடு. எஸ் சார். ஓ சார். Soul, a film by Jairaj Palani. காதல் யாரு வேணாலும் பண்ணலாம். அதுக்கு வரமுறை இல்லை. ஆனா அந்த வரமுறைக்கு சில வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு. என் காதல் அந்த கட்டுப்பாட்டையும் தாண்டின ஒரு ஃபீல். யாருன்னு கேட்காதீங்க. அப்பா காசு கொடுப்பா.
காதல்ன்றது ஒரு உணர்வு தானே, அது ஒருத்தருக்கு ஏத்த மாதிரியும் மாறுபடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல்ல பல விதங்கள் இருக்கு. ஒரு சில காதலை நம்ம ஏத்துக்கிறோம், ஒரு சில காதலை நம்ம தப்புன்னு சொல்றோம், அது இயற்கைக்கு எதிரானதுன்னு சொல்றோம். காதல்ல அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? காதல் எப்ப வேணாலும் யார் மேல வேணாலும் வரலாம் இல்லையா? அப்படி இந்த சூல் மூவில நம்ம ஹீரோயினோட பார்வையில ஒரு காதல் மலருது. அது உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வை கொடுக்குது பார்க்கலாமா? நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே, ட்ரெயின்ல. பார்த்த சரி, காசு கொடுத்தியா? கொடுத்தனே, 10 ரூபா. 10 ரூபாய்க்கு இவ்வளோ பில்டப்? ஓ சரி, உன் பேர் என்ன? என் பேர் அனினா. நீங்க? என் பேரு திருச்செல்வி. நல்லா இருக்கு. பட் நீங்க எப்படி ஏதாவது வேலைக்கு போகலாம்ல? நாங்கள் வெறுமனா காசு கேட்டால் கொடுப்பீங்க, ஒரு பொருளை விற்றுட்டு காசை கேட்டால் அந்த பொருளை வாங்காமல் காசை மட்டும் கொடுப்பீங்க. ரெண்டும் ஒன்று தான், புரியுதா? புரியுற மாதிரி தான் இருக்கு. என்னைக்கு நாங்கள் ரோட்டில் போகிறப்போ எங்களை மேலேங்களையும் பார்க்காம கிராஸ் பண்ணி போகிறீங்களோ அன்றைக்கி போய்க்கிறோம் நாங்கள் வேலைக்கு. பட் உங்களையும் டாக்டர், இன்ஜினியர் எங்கெல்லாம்னா எங்கெல்லாம் யார்? நாங்களும் மனுஷங்க தான். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தாட்ஸ் அபவுட் us and then ask me these questions, ஓகே? ஓகே ஓகே. ஆண்மிகள் ஆணாகும், பெண்மிகள் பெண்ணாகும், பூனிரண்டும் ஒத்து பொருந்தில் அது அழியாகும். இது சொன்னது திருமூலர், புரியுதா? வலியார் பிறன் மனை மேல் சென்றாரே இம்மை அழியாகி ஆடி உண்பார். இது நாலடியார். இதுவாக புரிஞ்சுதா? பேடியும் தெய்வமும் உயர்த்தனைக்குள் அடங்கும். இது முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இது உனக்கு கண்டிப்பா புரியாதுன்னு தெரியும். நான் ஒன்று சொல்றேன், அது மட்டுமாவது புரிஞ்சுக்கோ. எங்களோட உருவாக்கம் மனுஷங்க தோணுன காலத்துல இருக்குது. இது மட்டுமாவது புரிஞ்சுக்கோ, சரியா? பட் ஒன்று மட்டும் புரியுது, நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. ஓகே, என்னோட ஹாஸ்டல் வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச். சரி, 500 ரூபாய் எடு. எதுக்கு? இது என்னோட பொழப்பமா. நான் இதுவே அங்கே தான் இதோட எக்ஸ்ட்ராவாக சம்பாதிச்சிட்டு இருப்பேன். சீக்கிரம், டைம் ஆகுது. நைட்டு கொல்ல. பாய். அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நான் அவங்கள பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். காசு கொடுப்பான். காசெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, போமா அப்படி. காசை கொடு. நீ நானே வித்தவுட்ல போயிட்டு இருக்கேன், ஓன்ட்டு இருந்தா கொடு. ஐயா போமா அப்படிக்கா. பாப்பா காசு கொடுப்பா. எடுப்பா. சம்சே சம்சே சமோசே சமோசே. என்ன சனா ஊருக்கு போறேன்னு சொன்னா? காசு காசு என்ன நோண்டிக்கிட்டு இருக்க? நோட்டாடு. ஹாய். வாங்க. வர. என்ன ஏய், கைங்களும் நல்லா தானே இருக்கு. அப்படிக்கா எஞ்சி போ. எதிர் சீக்கிரம் போடா. போ, அந்த பக்கம் போ. போ. ஒரு பொம்பளை புள்ள தனியாக உட்காரக்கூடாதே காஜி. என்ன கலெக்ஷன் டைமில் கூப்பிட்ருக்கேன்? சும்மாதான். உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலெக்ஷன்? எனக்கா? எனக்கு ஒரு 500 ரூபாய் ஆகும். 500 ரூபாய் ஆகுமா? இது எனக்கு தர இல்ல, நீங்க பக்கத்துல இருந்தா கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்றேன், அதான். நான் இருந்தா நீ சேஃபா ஃபீல் பண்றியா? தெரியல, சும்மா. சரி சரி, இட்ஸ் ஓகே. உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. எடுத்துக்கோ. மிஸ் கால் கொடுத்துட்டியா?
அப்புறம் வேற என்ன வேலை பாப்பீங்க? இங்க இருந்து அங்க போறீங்க, அங்க இருந்து இங்க போவீங்க, இது மட்டும் தானா? இப்படியே சுத்திட்டு இருக்கீங்களே. ஒரு நாளைக்கு எவ்வளவு கலெக்ஷன் வரும்? வெறும் 500 தானா? எனக்கு ஒரு 5000 வரும். 5000 ருபீஸா? ஏன் அந்த மாதிரி எல்லாம்? வேற ஏதாவது வேலை பார்த்தா இதை விட அதிகமா? ஜாஸ்தி. ஓ, காசு பறந்துற போது உள்ள வச்சுக்கிறேன். சரி, ஓகே. வேற எப்ப மீட் பண்ணலாம்? எனக்கு டைம் ஆகுது, கிளம்பட்டுமா? நீ வரும்போது போகும்போதெல்லாம் நான் பார்க்கலாம். ஏன்னா இதான் என் வேலையே. வரேன். என் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஆனா தெரிய ஆரம்பிச்சான். அவனை பத்தின தேடல் இன்னும் எனக்குள்ள அதிகமாச்சு. ரோந்து, a film by விஜய் ஜேபி. சரக்கு கொஞ்சமா போட்டீங்களோ? பாயிண்ட் கம்மியா காட்டுது சார். நான் குடிக்கவே மாட்டேன் சார். கேஸ் எழுதுறவா நீங்க போக மாட்டீங்களா? போறேன் சார். ஏய், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் எழுதிடுவேன். நாளைக்கு நீ கோர்ட்டில் தான் வந்து நிற்கணும். என்ன காசு வாங்குறதா நோக்கன்றியா? ஆமாம். ஏய், ஒட்டிக்கும் சார். அது ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சுது. ஈகோ ரொம்ப டேஞ்சரஸ். மனுஷனுக்கு என்ன வேணா இருக்கலாம், ஆனா ஈகோ இருந்தா அது அவங்கள தப்பு செய்ய தூண்டும். அப்படி ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் வர ஈகோ கிளாஷ்னால ஒரு யங்ஸ்டரோட லைஃப் ஒரு நைட்ல எப்படி மாறுது, என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்றதுதான் இந்த குறும்படம். வாங்க அந்த படத்துல இருந்து ஒரு சூப்பர் ஷாட் பார்க்கலாம். மதுரவாயல் பெட்ரோலிங் ராஜன் ரிப்போர்ட்டிங். நிறுத்து. நான் போய் பார்க்குறேன் சார். எங்கே போகிறீங்க? வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் சார். சண்முகம், கொஞ்சம் சீக்கிரமாக விசாரிச்சுட்டு வாங்க. போதுங்க. சரக்கு கொஞ்சமாக போட்டிங்களோ? பாயிண்ட் கம்மியாக காட்டுது சார். நான் குடிக்கவே மாட்டேன் சார். ஓ, எல்லாரும் இப்படி தான் ஏன் சொல்லுவீங்க? சரி கிளம்பு. 200 கொடுத்துட்டு. புரியல. ஏய், என்ன நக்கல் பண்ணுறியா? நான் சொன்னது ஒன்று கேட்கல? அது கேட்டுச்சு. 200 அதுக்கு தான் புரியல. எதுக்கா? எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா? இருக்கே. ஏய், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் எழுதிடுவேன். நாளைக்கு நீ கோர்ட்டில் தான் வந்து நிற்கணும். ஓகே சார். எடு எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடு சொல்கிறேன். சண்முகம், கொஞ்சம் வரீங்களா? லேட் ஆகுது, கிளம்ப போடுங்க சார். எடு. அரசு புக் எடு. யோ, அந்த ஆள் வர மாதிரி தெரியல. வண்டி அடியா? பாண்டிச்சேரி வண்டியா? இன்வாய்ஸ்லாம் இருக்கா? இன்சூரன்ஸ் இருக்கா? சண்முகம் சார், ஒன்று பண்ணுங்க. நீங்கள் பொறுமையாக விசாரிச்சுட்டு வாங்க, நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம். வண்டி எடு. சார் இருங்க சார். ஏய் தம்பி, இந்த வண்டியை ஃபாலோ பண்ணு. எடு. நான் எதுக்கு சார் ஃபாலோ பண்ணோம்? நான் போய் சாப்பிட்டு தூங்கணும், காலைல வேலைக்கு போகணும். உன்னை யார் இப்போ வீட்டுக்கு விட போறா? வண்டி நேரா ஸ்டேஷனுக்கு தான் போகுது. இன்னைக்கு சூப்பர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதை அப்படியே ஷார்ட் ஃபிளிக்ஸ்ல ஃபுல்லா பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை பார்க்குறேன். Until then, it's me, bye from Triveda. News 7 Tamil Super Shorts, powered by Short Flix.